பாமக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை, தடையிடுவதற்கு அதிகாரம் இல்லை என டெல்லி உயர்நீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்போம். வெங்கடேசன் வணக்கம். முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். வெங்கடேசன் வணக்கம். பாமக கட்சி தலைவர் விவகாரத்தில் குறிப்பாக தற்போது பாமக தலைவர் பதவி தொடர்பாக டாக்டர் ராமதாசுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கருத்து மோதல்கள் தொடர்ந்து இருந்து வருகிறது. இருதரப்பிலும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு வந்த நிலையில் பல்வேறு கடிதங்கள் அளிக்கப்பட்ட நிலையில்தான் இந்திய தேர்தல் ஆணையம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கு ஒரு கடிதத்தை கடந்த 27ஆம் தேதி எழுதியது. அதில் டாக்டர் அன்புமணி ராமதாசின் பதவிக்காலம் கடந்த 2025 அதாவது மே 28ஆம் தேதி அன்று காலாவதியாகிவிட்டது என்றும் அதில் புதிய தலைவராக டாக்டர் ராமதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் 30/5/2025 முதல் டாக்டர் ராமதாஸே கட்சியின் புதிய தலைவராக இருப்பதாகவும் கடிதங்கள் வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும், ஆனால் தேர்தல் ஆணையத்தின் பதிவுகளின்படி பாமக நிர்வாகிகளின் பதவிக்காலம் 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை செல்லுபடியாகும் என்றும் தெரிவித்தது. மேலும் டாக்டர் அன்புமணி ராமதாஸை கட்சியின் தலைவராக உள்ளார் என்றும் தெரிவிக்கிறது. இந்நிலையில் தான் இதை எதிர்த்து இந்த முடிவை எதிர்த்து டாக்டர் ராமதாஸ் சார்பில் ஒரு ரிட்மோன் என்பது உச்சநீதிமன்றத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி மினி புஷ்கர்னா விசாரித்தார். இதில் தற்போது ராமதாஸ் தரப்பில் மிக தெளிவான ஒரு வாதங்கள் என்பது முன்வைக்கப்படுது. தமிழகத்தில் பழமையான கட்சிகளில் ஒன்றாக பாமக கடந்த 36 ஆண்டுகளாக இயங்கி வருவதாகவும், பாமக அதற்கென தனி சட்ட விதிகளை கொண்டுள்ளதாகவும், கட்சி தலைவர் நிர்வாகிகள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிறுவனரின் வழிகாட்டுதலின்படியே நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து எவ்வாறு அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவ்வாறு அவர் நீக்கப்பட்டார். அந்த நீக்கப்பட்ட விவகாரம் அதை தொடர்ந்து பாமகவுக்கு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்ட அனைத்து விவகாரங்களையும் தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதியே கடிதத்தின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டதாக வாதிக்கப்பட்டது. இந்த கடிதங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு பாமக நிர்வாகிகளின் பதவிக்காலம் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை செல்லுபடியாகும் என தேர்தல் ஆணையம் கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி எழுதிய கடிதம் என்பது இரு கடிதங்களையும் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்றும் அதை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் அன்புமணி தரப்பில் வழக்கறிஞர்கள் இந்த வாதங்களுக்கு மறுப்பு தெரிவித்து அன்புமணியின் பதவிக்காலம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை உள்ளது என்றும், நிறுவனர் தரப்பில் நடத்திய கூட்டத்தை அதிகாரப்பூர்வமாக கொள்ளக்கூடாது என்றும், மகன் தந்தை இருவரும் பேச்சுவார்த்தை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அழைத்தது. ஆனால் நிறுவனர் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றும், மேலும் அன்புமணி நடத்திய கூட்டம் முறையானதா என்பதை எதிர்த்து ரிட் மனு தாக்கல் செய்ய முடியாது என்று ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டினர். தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, ஏனெனில் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் உள் விவகாரங்களில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு அதிகார வரம்பு என்பது இல்லை